வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ரொம்பவே ஆழமான ஒரு அதிகாரத்தை அலசி பார்க்க போறோம். அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். அதாவது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இந்த சமுதாயத்துக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நாம நிறைய பேருக்கு உதவி செய்றோம், தானம் பண்றோம். ஆனா கொடுக்கறதிலேயே ஒரு உச்சகட்ட நிலை, அதாவது த பினக்கிள் ஆஃப் கிவிங்னு ஒன்னு இருக்குமா? அது என்னவா இருக்கும்? இந்த ஒரு கேள்விய மனசுல வச்சுக்கிட்டே வாங்க இந்த அதிகாரத்துக்குள்ள போலாம். இந்த அதிகாரத்தோட முதல் அடியே இதுதான். உண்மையான உதவி அப்படிங்கிறது நாம செய்யற உதவிக்கு பதிலா நமக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காம செய்யறதுதான். இது ஏதோ சும்மா தர்மம் பண்றத பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. அப்போ ஒப்புரவு அறிதல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்தோட நடைமுறைய புரிஞ்சுக்கிட்டு நாம சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து செய்யறது. இது யாரோ நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்ல. இது நம்மளோட கடமைன்னு நாமளே உணர்ந்து செய்யறது. இந்த குரல் எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. மேகம் நமக்காக மழைய கொட்டுது, அதனாலதான் இந்த உலகமே இயங்குது. ஆனா அந்த மழைக்காக நாம அந்த மேகத்துக்கு என்ன கைமாறு செய்யறோம்? ஒன்னும் இல்லையா? அது மாதிரிதான் உலகத்துக்கு நல்லது செய்யறவங்களும் எந்த ஒரு ரிட்டர்னையும் எதிர்பார்க்க கூடாது. சரி, பிரதிபலன் பார்க்காம கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனா குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட செல்வம் வேணுமே. அந்த செல்வத்தோட உண்மையான பயன் என்னன்னு வள்ளுவர் சொல்றாருன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கோணம். வள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா சொல்றாரு, ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சு செல்வம் சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கணுமா, அது மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு மட்டும்தான், நமக்காக சொத்து சேர்க்கறதுக்காக இல்ல. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ புரட்சிகரமான ஒரு கருத்து. இதுக்கு வள்ளுவர் 3 சூப்பரான உதாரணங்களை சொல்றாரு. முதல்ல ஊருணி நீர். அதாவது ஒரு நல்லவர்கிட்ட இருக்கிற செல்வம் ஊர் நடுவுல இருக்கிற தண்ணி நிறைஞ்ச ஒரு கிணறு மாதிரி. அந்த தண்ணிய எப்படி ஏழை, பணக்காரன், உயர்ந்தவர், தாழ்ந்தவர்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் எடுத்து பயன்படுத்தலாமோ, அதே போலதான் அவரோட செல்வமும் எல்லாருக்கும் பயன்படணும். அடுத்த உதாரணம் இன்னும் அருமை. ஒரு நல்லவரோட செல்வம் ஊர் நடுவுல இருக்கிற ஒரு பழமரம் மாதிரி. அந்த மரத்துல பழம் பழுத்து தொங்குச்சுன்னா அதை யார் வேணாலும் பறிச்சு சாப்பிடலாம். அந்த மரம் இதுக்கு எந்த கணக்கும் பார்க்காது. செல்வம் அப்படிதான் இருக்கணும். 3வது உதாரணம்தான் இதுல உச்சம். ஒரு பெருந்தன்மையான மனிதர்கிட்ட இருக்கிற செல்வம் ஒரு மருந்து மரம் மாதிரியாமா. அந்த மரத்தோட வேர், பட்டை, இலை, பூ, காய், கனின்னு எல்லா பாகமும் எப்படி ஒவ்வொரு நோய்க்கு மருந்தா பயன்படுதோ, அதே மாதிரி அவரோட செல்வம் முழுசுமே இந்த சமூகத்தோட துன்பத்தை போக்குறதுக்கு ஒரு மருந்தா இருக்கணும். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த ஒப்புரவுங்கிற குணம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய எப்படி வரையறுக்குது? வள்ளுவரோட பார்வையில யார் உண்மையிலேயே உயிரோட இருக்கிறவங்க? வாங்க பாப்போம். இந்த ஒப்பீடு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்து அதன்படி வாழ்றவங்க தான் உண்மையிலேயே உயிர் வாழ்பவர்கள். அப்படி இல்லாத மத்தவங்க எல்லாரும் உயிரோட இருந்தாலும் கூட செத்தவங்களுக்கு சமம்தான். இது எவ்ளோ பெரிய கருத்து பாருங்க. சரி, கையில நிறைய காசு இருக்கும்போது கொடுக்கறது சுலபம். ஒருவேளை நமக்கே வறுமை வந்தா என்ன பண்றது? அந்த கஷ்டமான நேரத்துல நம்ம கடமை மாறுமா? வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அதுதான் இல்ல, மாறவே மாறாது. உண்மையான ஒப்புரவு குணம் இருக்கிறவங்க தங்களுக்கு வறுமை வந்தா கூட மத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டாங்களாம். ஏன்னா குடுக்கறது அப்படிங்கிறது அவங்களோட செல்வத்தை பொறுத்த விஷயம் இல்ல, அது அவங்களோட இயல்பான குணம். இப்போதான் நாம இந்த அதிகாரத்தோட கிளைமாக்ஸ்க்கு வந்திருக்கோம். ஒருவேளை மத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் நமக்கே ஒரு பெரிய அழிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா என்ன பண்றது? இதுதான் இந்த அதிகாரத்தோட ரொம்பவே சவாலான ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க செய்ய போற ஒரு உதவியால உங்க வாழ்க்கையே அழியப் போகுது. அப்பவும் அந்த உதவிய செய்வீங்களா? இந்த கேள்விக்கு வள்ளுவரோட பதில் என்னவா இருக்கும்? இதோ அந்த பிரம்மாண்டமான குரல். மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதால ஒருத்தனுக்கு கேடு, அதாவது அழிவே வந்தாலும் பரவாயில்லையாம். அந்த அழிவே ஒருத்தன் தன்னைத்தானே வித்தாவது வாங்கிக்கலாம். அதாவது அந்த அழிவு கூட ஒரு பெரிய லாபந்தான். ஒப்புரவுங்கிற அந்த ஒரு கொள்கைக்காக எந்த இழப்பையும் சந்திக்கலாம் சொல்றார். இது தியாகத்தோட உச்சம். கடைசியா இந்த அதிகாரத்தை ஒரு கேள்வியோட முடிக்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த ஒப்புரவு கொள்கை இன்னைக்கு நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது? நம்ம சமூகத்துல, நம்ம வாழ்க்கையில இந்த ஒப்புரவுக்கு எந்த இடம் இருக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.